யோ யார் அது? பசுவை தொடாத எடுக்கைய. வாங்க சோமண்ண, எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? இந்த லட்சுமியோட பெருமையை பத்தீங்களா? அதோட பேரையும் புகழையும் பத்திரிகையில படிச்சீங்களா? என்ன பேசாம இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒண்ணுமில்லமா, உங்க 2 பேருக்கு நடந்த வரவேற்பை பார்த்துதான் நான் சொல்ல வந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிக்கிறேன். பரவாயில்ல, சொல்லுங்க. விஜயா, எனக்கு சொந்தமான லட்சுமியை கையோட கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் லட்சுமியை கூட்டிட்டு போறீங்களா? ஆமாம்மா, எத்தனை வருஷம் ஆனாத்தான் என்ன, என் பொருள் எனக்கு தானமா சொந்தம். அம்மா, வியாபாரம் செஞ்சு பிழைக்க வெளியூர் போன போது இந்த பசுவை விலை பேசி வித்துட்டா போன இல்ல, சும்மா தானமா கொடுத்தேன். ஆமா அண்ணே, லட்சுமி எந்த நிலையில என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனீங்கன்னு நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நீங்க ஊரை விட்டு போறப்ப கண்ணு குட்டியா இருந்த லட்சுமி நோய்பட்டு குத்துயிரும் கொலையுயிருமா சாக கிடந்துச்சு. அப்ப அது தொல்லையா உங்களுக்கு தேவைப்படாத பொருளா பட்டுச்சு. அந்த நேரத்துல உரம் வாங்க உங்க வீட்டுக்கு வந்தனா இறக்கப்பட்டு அதை எடுத்துட்டு வந்து இத்தனை வருஷமா பாராட்டி சீராட்டி அன்போடு எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளு, கொடுக்குறேன். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். பாசத்துக்கு மேல பேசாதீங்க. வேணும்னா என்னுடைய வீட்டையும் 4 ஏக்கர் பூமியை எழுதி கொடுத்துறேன். லட்சுமி என்கிட்ட பிரிச்சிடாதீங்க. நீங்களும் பாத்துக்கிட்டே இருக்கீங்களா? லட்சுமி பிரிஞ்சு என்னால உயிர் வாழ முடியுமா? நீங்க அதை எடுத்து சொல்லுங்க. இந்த பாருப்பா, தயவு செஞ்சு நான் சொல்றது அமைதியா கேளுங்க. சத்தியமா சொல்றேன், பணத்துக்கு ஆசைப்பட்டு கேட்கல. என் குடும்பத்தில் ஏற்பட்ட தொல்லைகளுக்கும் துயரங்களுக்கும் காரணம் கோமாதாவை நான் இங்க கொடுத்துட்டு போன தோஷம் தான் சொல்றார் ஜோசியர். அதுக்கு பரிகாரமா அதை திருப்பி கொண்டு போய் வீட்டுல கட்டலன்னா என் குடும்பமே சீரழிஞ்சு போயிடும். அதுக்கு பயந்துதாமா நான் ஓடி வந்திருக்கேன். உன்னை கையெழுத்த கும்பிடுறேமா, கோமாதாவை திருப்பி கொடுத்துருமா. கொடுக்கலன்னா கொண்டு போகாம விட மாட்டேன். மரியாதை என்றா கைய இல்ல, இந்த இடத்தை விட்டு உயிரோடு போக மாட்டேன். நீ இப்படி சட்டத்துக்கு விரோதமா அடிதடியில இறங்குங்க எதிர்பார்த்துதான் நானும் முன்னேற்பாட்டோட வந்திருக்கேன். நீ நிலைமை ரொம்ப மோசமாக்குற, விளைவுகள் அப்புறம் ரொம்ப விபரீதமா இருக்கு, ஜாக்கிரதை. முதல்ல நியாயத்துக்கு எதிராக குரல் கொடுத்தது நீங்க தான். கடைசியா சொல்றேன், ஒரு மாட்டுக்காக மனுஷனுங்க அடிச்சுட்டு சாகக்கூடாதுன்னு உண்மையிலேயே நீங்க விரும்பணும். இதை அழைச்சிட்டு போக விடுங்க. இல்ல என்னடா ஊசி காட்டுற, உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நீ நடத்து நடக்காது. ஏன்டா பாத்துட்டு எப்படி கட்டுடா? இல்ல வேண்டாம், நான் சொல்றதை கேளுங்க. எனக்காகவும் லட்சுமிக்காகவும் யாரும் ரத்தம் சிந்த வேண்டாம். நீங்க லட்சுமி எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க, போங்க.